பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் தாமே இந்த நாளிலும் நீர் செய்த காரியத்தை இப்படி நாமத்திற்கு சாட்சியாய் சொல்ல கர்த்தர் உதவி செய்யுங்க. எச்சரிக்கையாய் வாழ உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பாவத்தின் பலன் நரகம், நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, பாவத்தின் பலன் நரகம், நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, காண்பதெல்லாம் அழியும், அழியும், காணாததல்லோ நித்தியம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். உலக இன்பம் நம்பாதே, நம்பாதே, அதன் நேச்சையாவும் ஒழியும். உன் ஜீவன் போகும் நாளிலே, நாளிலே வேறொன்றும் கூட வராதே. இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசு ராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம்தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். எனக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 7 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவரே, இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த மனுஷன் யார்? அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தரிடமிருந்து எதையோ பெற வேண்டும் என்று ஆசையாய் இருப்பவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் எதையுமே பெற முடியாதவனாய் அவன் இருமுள்ளவனாய் இருக்கிறான் என்று அடுத்த வசனமும் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சிலர் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு சில காலம் அவரோடு நடந்து ஏன் ஊழியம் கூட செய்திருப்பார்கள். ஆனால் விட்ட பாவத்தை தங்களது பலவீனத்தால் மறுபடியும் தொடர்ந்து செய்து கர்த்தரா உலகமா அல்லது பாவமா ஊழியமா என்று தத்தளித்து இறுதியில் தங்களது இருமனதினாலே எதையுமே பெற முடியாமல் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமின்றி இறுதியில் இப்படிப்பட்டவர்களுடைய வாழ்வில் பாவம் இவர்களை ஜெயித்து பயமில்லாமல் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்ளுகிற வரை உணர்வில்லாதவர்களாய் பாவத்தின் வஞ்சனையினால் பிடிக்கப்பட்டு இறுதியில் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வசனத்தின்படி ஆத்துமாவும் சேதமாகி தங்களுடைய காலத்திற்கு முன்பே மரித்து போவதும் உண்டு. கர்த்தரிடத்தில் சேருகிற நாம் கடைசி வரையிலே பயந்து வாழ்வோமே. இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட வசனத்துக்கு ஏற்ற விதமாய் மரணமடைந்த ஒரு சகோதரனுடைய வாழ்க்கை இந்த நாளிலே நாம் சாட்சியாக கேட்போமா? நன்மைக்கும் சாட்சிகள் உண்டு. வசனத்தினுடைய எச்சரிப்புக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் அது நிமித்தமாக ஏற்படுகிற சாட்சியை நாம் அறிந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுடைய சபைக்கு ஒரு பாரம்பரிய குடும்பத்தார் வந்து சேர்ந்தார்கள். தகப்பனும் தாயும் மகனுமாக வந்தார்கள். அப்படி வந்தபோது அவர்கள் ஒரு பாரம்பரிய சபையை சேர்ந்ததினால இங்கே வந்த உடனே எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்களுடைய இளைய மகன் அந்த நாளிலே சபைக்கு வந்து கொண்டிருந்த போது வசனத்தை கேட்டு மிகவும் வாஞ்சையாகி பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக் கொண்டிருந்தான். ஆனால் இதற்கிடையிலே அவங்க தகப்பனாரும் தாயாரும் என்னை சந்திக்கும் போதெல்லாம், பாஸ்டர் சர்ச்சுக்கு வரான், ரொம்ப அதிகமாய் வசனத்தை பற்றி பேசுகிறான், நிறைய ப்ரீச் பண்ணணுன்னு ஆசைப்படுறான், சில இடங்களில் போய் செய்தியை கொடுக்குறான். ஆனாலும் தன்னுடைய சிநேகிதர்களை அவனால் விடவே முடியல. அந்த சிநேகிதர்களால் அடிக்கடி அவன் குடிக்கவும் செய்கிறான். ஒரு பக்கம் குடிக்கிறான், ஒரு பக்கம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்கிறான். இது என்ன பாஸ்டர், எப்படியாவது அவன் நீங்கள் கண்டிங்க என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். நானும் அந்த மகனை கூப்பிட்டு, தம்பி, இப்படி 2 மனம் உள்ளவனாக இருப்பாய், ஆனால் நீ கர்த்தரிடமிருந்து எதையுமே பெற முடியாதுப்பா. ஒன்று நன்மைகளை பெற வேண்டுமானால் கர்த்தர் உனக்கு கொடுத்த பாதையிலே நன்மைகளை செய்ய ஆரம்பி.
இல்லை என்றால் நீ பாவத்திற்குள்ளே தான் போய் மாண்டு போக வேண்டியிருக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். திடீரென்று ஒரு நாள் அந்த தம்பி காலையில் விடியற் காலத்தில் என்னை பார்க்க வந்திருந்தான். கையில் ஒரு ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு வந்து, என்னப்பா இது அப்படின்னு. எனக்கு என்னமோ இன்றைக்கி பயமாக இருக்குதுங்க அங்கிள் அப்படின்னு நான் சொன்னேன். யார் பயப்படுவா தெரியுமா? கர்த்தருக்கு யார் பயப்படலையோ அவங்க தான் பயப்படுவாங்க. கர்த்தருக்கு பயந்து நீதி செய்கிறவங்க பயப்படவே மாட்டாங்க. இன்றைக்கி உனக்கு நல்லது, எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு கூட ஏதோ ஒரு விதமான சந்தேகமாக இருக்குதுப்பா, எச்சரிக்கையாயிரு. உன் சிநேகிதர்களை என்னையோடு நீ விலக்கிடு, இல்லை நீ மகா பிரச்சனையை நீ சந்திக்க வேண்டி இருக்கும் என்று அப்படி மகனுக்கு நான் சொன்னேன். அந்த மகன் சரின்னு கொஞ்சம் நேரம் பொறுத்து உட்காந்துட்டு நான் உள்ள போய் என்னுடைய ஜபத்தை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அப்படியே காலம் 5 மணிக்கெல்லாம் வந்த தம்பி டக்குன்னு எழுந்து கிளம்பி போயிட்டான். என்ன ஆச்சுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு 9 மணிக்கு எனக்கு செய்தி வருகிறது, அந்த மகன் திடீரென்று ஒரு ஆக்சிடெண்ட்டில் மரணித்து போனான் என்று. என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. அவனோடு கூட சேர்ந்து அவனுடைய சிநேகிதனும் இறந்துட்டான்னு சொல்லிட்டு எனக்கு செய்தி வந்தது. எனக்கு அருமையார்களே, இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரையும் நேசிக்க வேண்டியது, உலகத்தையும் நேசிக்க வேண்டியது, எப்படியும் அப்படியுமா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வரையில் எந்த விதத்திலும் கர்த்தரிடம் திறந்து எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் தான் வேதம் சொல்கிறது, இருமனம் உள்ளவன் கர்த்தரிடமிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்ததாமே இந்த விடையிலும் இப்படிப்பட்ட சாட்சிகளை நாம் கேட்கும் பொழுது, நாம் கர்த்தருக்கு விரோதமான, கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டும், ஏன் கர்த்தருடைய வாழ்கிறோம் என்று சொல்லிக்கொண்டும் தவறான பாதைகளுக்கு அடிக்கடி சமயம் கிடைக்கும் போதெல்லாம் நாம் போய் கொண்டிருப்போமே. ஆனால் எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு இன்றைக்கு நாம் செய்தியை கேட்டிருக்கிறோம், இன்றைக்கு நாம் சாட்சியை கேட்டிருக்கிறோம். எச்சரிக்கையாக இருப்போம். இதுதான் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற தருணங்கள். இந்த நாளிலே திரும்பி நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்வோம். பிரியமார்களே, ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, கிருபையான வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொல்லப்பட்டு, அந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதையும், எப்படி காரியங்கள் நடந்தது என்பதையும் சாட்சியின் மூலமாக இன்றைக்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம். தெய்வ பயத்தோடு கர்த்தாவே, அப்பா, இன்னும் இன்னுமாய் பாவத்தின் வஞ்சனையால் பீடிக்கப்பட்டவர்களால் நாங்கள் 2 வாழ்க்கை வாழாதபடி தெய்வ பயத்தோடு வாழ்ந்து ராஜ்யம் வந்து சேர கர்த்தர் உதவி செய்யுங்க. அவனிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னீரே. எங்கள் வாஞ்சையை கண்டு எல்லாவற்றிலும் எங்கள் விடுதலையாக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறேன். விடுதலை பெற்றவர்களாய் உமக்கென்று வாழ கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.